தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தங்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளன. ஆளும் திமுகவை பொறுத்த அளவில் 21 மக்களவை தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கியுள்ளது. இதில் குறிப்பாக வேலூர் மக்களவை தொகுதி ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக கடந்த முறை கடும் போட்டி கொடுத்து 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த ஏசி சண்முகம் இந்த முறை பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதேபோல அதிமுக சார்பில் வேட்பாளரான மருத்துவர் பசுபதி போட்டியிடுகிறார். மும்முனை போட்டி நிலவினாலும் தேர்தல் களத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகம் மற்றும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் இடையேதான் போட்டி என்று அரசியல் களம் சொல்கிறது. இந்நிலையில் கதிரானந்த் பிரச்சாரத்திற்கு போகும் இடமெல்லாம் மக்கள் நல்ல ஆதரவு தந்து வேட்பாளரை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இளைஞரணி தலைவரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் கதிரானந்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து அவருக்கு புதிய தெம்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் 5 ஆண்டுகளில் வேலூர் தொகுதி மக்களுக்கு தாம் செய்த பணிகளையும் திமுக சாதனையும் சொல்லி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குடியாத்தம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கதிரானந்த் கடந்த முறை நான் எம்பி தேர்தலுக்கு நின்ற போது இந்த குடியாத்தம் பகுதி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஒரு புறவழிச்சாலை அமைத்து தருவேன் என கூறினேன். நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற போது தொடர்ந்து இது குறித்து வலியுறுத்தி வந்தேன். ஆனால் அவர் நிதிநிலையை காரணம் காட்டி புறவழிச்சாலை அமைக்க மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் நான் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே வைத்து மத்திய அமைச்சரிடம் நீங்கள் புறவழிச்சாலை அமைத்து தருகிறீர்களா அல்லது நான் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா, கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். அதற்கு பின் என் பிறந்தநாள் அன்று எனக்கு போன் செய்து வாழ்த்திய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எனக்கு பிறந்தநாள் பரிசாக நான் கோரிக்கை விடுத்து வந்த குடியாத்தம் புறவழிச்சாலையை அமைத்து தருவதாக சொன்னார் என கூறினார். இந்த நிலையில் 3 ஆண்டுகளில் ஆளும் கட்சி செய்த சாதனை, கூட்டணி பலம் மற்றும் பாஜகவுக்கு எதிர்ப்பாக உள்ள சிறுபான்மையினர் வாக்கு நமக்குதான் கிடைக்கும் என்பதால் கதிரானந்தின் வெற்றி உறுதி என்று அரசியல் கள நிலவரம் கூறுகிறது.